எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் தேவி. வெல்கம் பேக் டூ அவர் சேனல் தேவிராம் டைரீஸ். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு மிக்ஸ்ட் ஆஃப் நெறைய விஷயங்கள் இருக்க போது. அப்படியே ஒரு குட்டி விளாக் மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ கீப் வாட்சிங். ஸோ விளாக் வந்துட்டு காலையில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. டைம் வந்து ஒரு 8:00 இருக்கும். ஸோ இந்த காலையில நேரம் வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு போனப்பவும் சரி, நம்ம குட்டீஸ ஸ்கூலுக்கு அனுப்புறதும் சரி, ஹரிபரியாவே தான் போயிட்டு இருக்கு. ஸோ காலையில அதுக்கு முன்னாடி வந்துட்டு விளாக் ஷூட் பண்ண முடியல. இப்ப வந்துட்டு ரோஷன் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போறாங்க. என்னோட 3.5 இயர்ஸ் பேபி உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் இன்னும் அவங்கள வந்துட்டு ஸ்கூலுக்கு போடல. ஸோ இப்பவே வந்துட்டு இப்படி இருக்கு. இன்னும் 2 பேரையும் ஸ்கூலுக்குலாம் கிளப்பணும்னா தனித்தனி லஞ்ச் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. என்ன பண்ண போறேன்னு தெரியல. அண்ட் ஸ்கூலுக்குலாம் அனுப்புனதுக்கப்புறம் என்னோட மார்னிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா, வாக்கிங் தான். ஒரு பிரிஸ்க் வாக் எடுக்கிறப்ப டே வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப நான் காமிச்ச ஆப் தான் வந்துட்டு என்னோட ஸ்டெப் கவுண்டருக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பீடோமீட்டர்ன்ற ஒரு ஆப். ஸோ இதுல வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துரும். எவ்ளோ ஸ்டெப் போயிருக்கோம், எவ்ளோ கேலரீஸ் பர்ன் பண்ணியிருக்கோம், எவ்ளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம், எவ்ளோ நேரத்துல பண்ணியிருக்கோம், இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துரும். இந்த மாதிரி நெறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ நான் இதுதான் யூஸ் பண்றேன். அண்ட் இது இல்லாம வீக்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட் அப்படி இல்லாம கூட நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ தட் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நடந்தத விட இப்ப ஸ்டெப்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்றது. ஸோ அதெல்லாமும் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ நீங்க இப்ப தான் இனிஷியலா வாக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, ரொம்ப மினிமல் கவுண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ எவ்ளோ முடியுதோ, ஒரு நாளைக்கு ரொம்ப மினிமலா தான் முடியுதுன்னா, அது மட்டுமே போதும். ஏன்னா எக்ஸர்சைஸ்னாலும் சரி, வாக்கிங்னாலும் சரி, ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ரொம்ப விகாரஸா அப்டிலாம் ட்ரை பண்றது ரொம்ப அட்வைசபிள் கிடையாது. ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஹாரிகாக்கு ஃபீட் பண்ற வேலைலாம் இருந்தது. ஸோ ஃபீட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், இந்த கபோர்ட் வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி இன்னைக்கு பண்ணிரலாம் அப்படின்னு. அடிக்கடி பண்ணி வைக்கிறது தான், அடிக்கடி கலைஞ்சிட்டே தான் இருக்கும். நம்மளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ஒன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம்னா, வச்ச மாதிரி எடுப்போம், திரும்ப வைப்போம். ஆனா இந்த கிட்ஸும் சரி, ஹஸ்பண்டும் சரி, எவ்வளோ சொன்னாலும் வந்துட்டு ஏதாவது கழிச்சு போட வேண்டியது தான். உங்க வீட்ல எல்லாமும் இப்படி தான் நடக்குமான்னு சொல்லுங்க. அண்ட் கொஞ்ச நாள் முன்னாடி வந்துட்டு ஒரு கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க. நீங்க ஹெல்ப்பர்லாம் வச்சிருக்கீங்களா அக்கா? அப்படின்னு சொல்லிட்டு. எத பார்த்து அப்படி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இல்லங்க. அ நான் வந்து ஹெல்ப்பர்லாம் யாருமே இல்ல நமக்கு. என்னால முடியாதப்ப வந்துட்டு வெசல் வாஷிங்க்கு மட்டும் கூப்பிட்டுக்குவேன். அ மத்தபடி வந்துட்டு ஹெல்ப்பர்ஸ்லாம் யாரும் இல்ல. அதுவும் வெசல் வாஷிங் மட்டும் எனக்கு பிடிக்காத ஒரு வேலைன்னே நான் சொல்லுவேன். பிடிக்காத வேலை, முடியாத வேலை எப்படினாலும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக மட்டும் நான் டிபெண்ட் பண்ணுவேன். மத்த எல்லாமே வந்துட்டு நானும் ஹஸ்பண்டும் ஷேர் பண்ணியே பண்ணிப்போம். இந்த ஹேங்கர்ஸ் வந்துட்டு நான் மீஷோல வாங்குனது தான். ரொம்ப நாளாவே வந்துட்டு நல்லாவே யூஸ் ஆச்சு. பட் இப்போ அந்த ஒரே ஒரு இது வந்துட்டு உடைஞ்சு போச்சு. அதுவுமே ஷால் மட்டும் போட்டதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு இதுல மட்டும் லெகின்ஸ் எல்லாம் தூக்கி அதுல போட்டு வச்சுட்டேன். அது வந்துட்டு தாங்காம ஒரே ஒரு இது வந்து உடைஞ்சு போச்சு. இந்த ஹேங்கர்ஸ் வந்துட்டு ஒரு காலத்துல ட்ரெண்டா இருந்துச்சு. ஸோ நீங்க இது மாதிரி வாங்குனீங்க அப்டின்னா, வெறும் ஷால்ஸ் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது வாங்குன துப்பட்டாஸ். இந்த அவுட் ஆஃப் ட்ரெண்ட் லெக்கின்ஸ்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப முன்னாடி வந்தது இதெல்லாம். ஸோ மேடம் ரொம்ப பிஸியா கலர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? என்னோட ஆஃப்டர்நூன் டைம் எல்லாமே வந்து இப்படிதான் போகும். ஆ ஹாரிகா வந்து இப்பலாம் சுத்தமா வந்து நேப் எடுக்கிறதே இல்ல. நம்மளா வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி ரூம் எல்லாம் இருட்டு பண்ணி நானு தூங்க வச்சாலே ஒழிய, அவங்களா வந்துட்டு தூங்குறதே இல்ல. நானும் எவ்வளோ வந்து ஆ வயிறு ஃபுல்லாலாம் வந்து ஃபீட் பண்ணி அந்த மாரிலாம் ட்ரை பண்ணிட்டேன். என்னன்னா விளையாட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அது இல்லாம காலையில வந்து ரோஷன் வந்து ஏர்லியாவே போயிருவாங்க. பாப்பா பார்க்க மாட்டாங்க. ஆ அதனாலேயே வந்துட்டு இவங்க வந்து, "அண்ணா எங்க? எப்போ வருவாங்க?" அப்படின்னு ஒரு 10 டைம்ஸாவது கேட்பாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு போயிரும். ஆ எல்லாம் கொஞ்சம் விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு நானா கொண்டு போயி தூங்க வச்சா தான் ஒழிய, அண்ட் இப்படி ஏதாவது அவங்கள என்கேஜ் பண்ணிட்டு, அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறதுலயே வந்துட்டு எனக்கு டைம் வந்து டக்குன்னு போன மாதிரி ஆயிடும். அண்ட் எந்த அளவுக்கு பொறுமையா, இன்ட்ரெஸ்ட்டோட பண்றதெல்லாம் அந்த ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் தான். அதுக்கப்புறம் கிறுக்க ஆரம்பிச்சுருவாங்க. விளையாட்டு ஜாஸ்தியாயிடும். ஆ அதுக்கப்புறம் அவங்களுக்கு மூடு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டுற வேண்டியது தான்.
இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்ளோ பொறுமையா, அழகா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப இப்படி கிறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவ்வளோதான் இது. இந்த கேப்ல கிச்சன்ல ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு வந்துரலாம் அப்படின்னு பார்த்தேன். அவங்களும் வந்துட்டு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் அப்படியே விளையாட விட்டுட்டு, அதுக்கப்புறமா ஒரு வழியா தூங்க போட்டாச்சு. ஸோ ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்துட்டு ஆயிலிங் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்க. இல்லன்னா ஹேர் வந்துட்டு சிவியர் டேமேஜ் ஆயிடும். இப்ப நம்ம பேஜ்ல இருந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து தாராளமா அந்த ஆயிலே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல வந்து நெறைய ஆயில்ஸ் அண்ட் அது இல்லாம ஹெர்ப்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லாவே எஃபெக்டிவா இருக்கும். ஸோ மத்தவங்களுக்கு வந்து நான் இத ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கேஸ்டர் ஆயில், ஆலிவ் ஆயில் அது கூடவே வந்துட்டு கோகோனட் ஆயில் சும்மா லைட்டா வெது வெதுன்னு இது பண்ணிட்டு மசாஜ் பண்ணி குளிச்சீங்கன்னா நல்லாருக்கும். இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து நம்ம எப்படி எடுக்கணும்னா, ரொம்ப லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு, அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது, ஒரு ஸ்டேஜ்ல நம்மளுக்கு அந்த ஜெல் வந்துட்டு நல்லா திக்கா கிடைக்கும். இன்னொன்னு இது வந்து சூடா இருக்கும்போதே வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிறணும். கொஞ்சம் ஆற விட்டு ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, கண்டிப்பா நமக்கு ஜெல் கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே ஃபில்டர்ல வந்துட்டு ஒட்டிட்டு இருக்கும். இப்ப நம்மளோட ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து ரெடி ஆயிருச்சு. அது கூடவே நான் தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் பால் வந்து ஹேருக்கு ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கும், கண்டிஷனிங்காவும் இருக்கும். ஸோ, அதனால அதையும் எடுத்துக்கிறேன். ஆ இது கூடவே வந்து நம்ம வடிச்ச சாப்பாடு, வடிச்ச சாதம் இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பேக் பார்க்கறதுக்கே வந்துட்டு நல்ல ஒரு கிரீமி டெக்ஸ்சர்ல இருக்கும். செம்ம கண்டிஷனிங்கான ஒரு ஹேர் பேக் இது. ஸோ இதுக்கப்புறம் ரோஷன் ஸ்கூல் விட்டு வர டைம் ஆயிடுச்சு. எனக்குமே கொஞ்சம் டயர்டா இருந்த மாரி இருந்தது. அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு, அவங்கள போய் கீழ ரிசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ இதோட இந்த விளாக் எண்ட் ஆகுது. இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.